ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயல் 6ல் ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் விடுத்தூது. இந்த டாப்பிக்கை நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் விடுத்தூது பாடலுக்கான பொருளை பார்த்துடலாம். தமிழே உனக்கு தலைமை பேறு அளித்தார், உனக்கு ஒப்பாவர் ஒருவரும் இலர். வெண்பா ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா எனும் 4 வகை பாக்களும் வயலின் வரம்புகளாகவும் துறை தாழிசை விருப்பம் எனும் பாவினங்கள் மடைகளாகவும் மனம் புத்தி சித்தம் அங்காரம் எனும் நாற்கரங்களையும் நல்ல ஏர்களாக கொண்டு சொல்லுவர் உழவர் உழவு செய்ய வைதருப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாகதம் ஆகிய செய்யுள் நெறிகளே விதைகளாக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியன விளை பொருள்களாகின. இப்பயிர்களின் இடையே வளரும் களைக்கொல்லிகளாக போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் குட்டுவதற்கு அதிவீரராம பாண்டியனும், செவியை அறுப்பதற்கு வில்லிபுத்துராரும், தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தரும் இருந்தமையால் தமிழே நீ கிளைந்து செழிந்து வளர்ந்தாய். தமிழே பால் முந்திரி வாழை கரும்பு இளநீர் போல பல்வகையான சுவைகளையும் தருகின்றாய். தெளிந்த அமுதாக மேன்மையான வீடு பேற்றை அளிக்கும் கனியாகவும் அறிவினால் உண்ணப்படும் தேனாகவும் விளங்கும் தமிழே, உம்மிடத்து மகிழ்ந்து உரைக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு கேட்பாயாக. அடுத்ததா சொல்லுக்கான பொருள். அரியாசனம் அதற்கு சிங்காதனம். பா ஒரு 4 அதற்கு வெண்பா ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா. வரம்பு அதற்கு வரப்பு. ஏர் அதற்கு அழகு. நாற்கரம் அதற்கு மனம் புத்தி சித்தம் அங்காரம். நெறி 4 அதற்கு வைதருப்பம் கௌடம் பாஞ்சாலம் மாதகம். அதாவது ஆசுகவி மதுரகவி சித்திரகவி இத்தாரகவி இவைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளுக்கான நெறிகள். நாற்பொருள் எனது அறம் பொருள் இன்பம் வீடு. கோட்டிக்கொள்ளும் அதற்கு கூட்டமாக கூடும். சீத்தையர் அதற்கு கீழானவர் அல்லது போலிப்புலவர். தூர்க்கட்டி அதற்கு பயிர் அடி பறந்து வளர்தல். நாளிகேரம் அதற்கு தென்னை. அடுத்ததான் பாருங்க இலக்கண குறிப்பு. செவியறுத்து அதற்கு இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. அதாவது செவியை அறுத்து ஐ என்பது 2ஆம் வேற்றுமை. பிரித்து எழுதுக. நாற்கரம் 4 கூட்டல் கரம். கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர். நாற்பொருள் 4 கூட்டல் பொருள். செவியறுத்து செவி கூட்டல் அறுத்து. இளங்கனி இளமை கூட்டல் கனி. விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு. அடுத்ததான் நூல் குறிப்பு. 96 வகை சிற்றிலக்கியங்களில் தூதும் ஒன்று. கலிவெண்பாவால் உயர்திணை பொருளையோ அஃறிணை பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவது தூது இலக்கியம். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண் ஒருத்தி தம் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக பொருள் அமைந்தது தமிழ் விடு தூது. இதனை இயற்றியவர் பெயர் யாரும் தெரியவில்லை. பாடப்பகுதியில் ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. போலி புலவர்களை தலையில் குட்டுபவர். போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியர். இதுவே காதை அறுப்பவர் வில்லிபுத்துரார், தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 வகை பாக்களும் வயலுக்கு டேஸ் அமைந்துள்ளன. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியில் 4 வகை பாக்கள் என்ன? வெண்பா ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா. 4 வகை பாக்களும் வயலுக்கு வரம்புகளாக அமைந்துள்ளன. இயல் 6ல் ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ் விடுத்தூது. இந்த டாபிக் இதோட முடியுது. இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.